ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட், அதாவது முதல் நாள் இல்லைன்னா 2வது நாள்லேருந்தே என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்தே இல்லை 2வது நாள்லேருந்தே சொல்கிறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. எப்போவுமே நம்ம ஒரு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டயட்டாக இருந்தாலோ இல்லை ஒரு ரெமெடி, ஹோம் ரெமெடி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இல்லை பீரியட்ஸான ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன் ஒரு ட்ரீட்மெண்ட்னாலுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க, கருமுட்டை வளர்ச்சியை வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே டாக்டர்ஸ் வர சொல்லுவாங்க. பீரியட்ஸான செகண்ட் டே தான் உங்களை வர சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செகண்ட் டேலேருந்தே நம்மளோட எக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், எல்லாருமே ஆஃப்டர் ஓவலேஷன்னு அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓவலேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நமக்கு சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கும், சில பேருக்கு 5 நாள், சில பேருக்கு 3 நாள். ஸோ அப்போ அந்த 7 நாளுமே நம்ம என்னமோ ரெஸ்டான டேயாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த 7 நாள் வரைக்கும் தான் இந்த மந்தில் உங்களுக்கு எந்த கருமுட்டை நல்ல தரமான கருமுட்டை வளரப்போகுது, எந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் எது நல்லா நல்லா வேலை செய்கிறாங்க, யார் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணுற மாதிரி, எந்த கருமுட்டை இந்த மந்த் நல்லா வளர வைக்கணும், எந்த கருமுட்டை வளர்ந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு மெச்சூர் ஆகி வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த செலெக்ஷன் அந்த 7 நாள் தான் நடக்குது. ஸோ அப்போது நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெமெடிஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட் டேலேருந்தே இல்லை மேக்ஸிமம் செகண்ட் டேலேருந்தே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அது எதுவாக இருந்தாலுமே. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செகண்ட் டேலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. இதில் நிறைய பேர் இன்னொரு தவறான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மந்த் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை, எனக்கு ஓவலேஷன் நடக்கலை, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை, எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கருமுட்டை நம்மளோட உடம்பு நல்ல ஹெல்த்தியாக மாறி கருமுட்டை வளர்ந்து அது வெடித்து எல்லாமே ஆகிறதுக்கு ஒரு 3 மந்த், அதாவது 3 மந்த்ஸாக தான் ஆகணும். அந்த 3 மாதம் தான் நமக்கு ஒரு நல்ல உடம்பு பழகி நமக்கு எல்லாமே பழைய நிலைமைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறைஞ்சது எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் டேலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொய்யாப்பழம், மாதுளம்பழம், நெல்லிக்காய், செவ்வாழை. இந்த பழங்களை திரும்ப நீங்கள் அந்த மந்த் ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாகவே ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் உங்களோட எக் க்ரோவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து எடுக்கணும். ஹஸ்பண்டோட விந்துவோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு, வேகம் அதிகரிக்கிறதுக்கு, பெண்களோட கருமுட்டை சரியாக முதிர்ச்சி அடைஞ்சு சரியாக வெடித்து வெளியில் வர்றதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை நல்லா வளரும், சைஸ் எல்லாம் ரீச் ஆகும், ஆனால் ஓவலேஷனே ஆகாது, வெடிச்சே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா எனக்கு 2-3 இன்ஜெக்ஷன் போட்டு கூட எனக்கு வெடிக்கவே இல்லை, எனக்கு எஸ்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டை வெடித்து வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே நமக்கு கரெக்டாக நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு இந்த 4 ஃப்ரூட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி என்னால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக, இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாயந்தரமாக ஒரு செவ்வாழை சாப்பிடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாயந்தரமாக ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அப்படின்ற மாதிரி உங்களால் எப்படி முடியுதோ ஏதோ ஒரு விதத்தில் அதை ரொட்டீனாக நீங்கள் ஒரு சைக்கிள் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பயறு வகைகள், சுண்டல் வகைகள் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, காராமணி, கொண்டக்கடலை, இது 3ஐயுமே மாற்றி ரிப்பீட்டடாக ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அப்படியே வேக வச்சு சாப்பிட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சாட் ஐட்டம் மாதிரி லைட்டாக அதில் லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். பட் ரொம்ப ஆயில், அந்த உப்பு இது மட்டும் ரொம்ப ஆட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக அதை எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி முளைக்கட்டின பயிரை நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பயிர் வகையோட பெனிஃபிட் பற்றி நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
சொல்லுவேன். இது ஒன்றே போதும் உங்களோட கரு வந்து சீக்கிரமாக உண்டாகிறதுக்கும் கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பீரியட்ஸ்லாம் முடிஞ்சு ஓவலேஷன் டைம் வந்துடும்ல, அந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ், வாக்கிங், அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா, டெய்லி ஒரு 1/2 hour ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும், உங்கள் உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு, சீட்ஸு. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். நான் ஒரு புக்லேயும் படித்தேன், ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, கருத்தரிக்கிறதுக்கும் டெய்லி 5 பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு பலன் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நட்ஸு, அதுலேயும் முக்கியமாக பாதாம் வந்து டெய்லி, இந்த நேற்று கூட ஒரு வீடியோவில் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, டெய்லி பாதாம் மட்டும் சாப்பிட்றத நான் விடவே இல்லைக்கா அப்படின்னு. ஸோ இப்போது அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு பாதாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியாது, என்னால் வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் வேறு ரொம்ப காஸ்ட்லியாக மற்றதை நீங்கள் பண்ணலைன்னா கூட ஒரு பாதாம் மட்டும் வாங்கி வச்சு நீங்கள் மட்டும் டெய்லி ஒரு 5-6 பாதாமை நைட்டே ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலாம். சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து இந்த சீடு எடுங்க, அடுத்த 15 நாள் இந்த சீடு எடுங்கன்னு. அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு ஸ்பூன் சீட்ஸ், அது பூசணி விதையாக இருக்கலாம், இல்லை ஃப்ளாக்ஸ் சீடு ஆலி விதையாக இருக்கலாம், இல்லை சூரியகாந்தி விதையாக இருக்கலாம், எந்த விதையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்க தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையோட ஒரு டயட், ஸ்ட்ரிக்டாக ஒரு டைம் டேபிள், இப்போ எப்படி ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம், இந்த மாதிரி இன்றைக்கி இந்த போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு டயட் லிஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே அந்த மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் கீரைன்னு பார்த்தீங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை, பாலக்கீரை பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பசலைக்கீரை வீட்டிலேயே நீங்கள் வளர்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை வந்து நாங்கள் வளர்க்குறோம். அதையே நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு மட்டும் அதை பறித்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பசலைக்கீரை பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டான அம்மாக்களுக்கும் நல்லது, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற கீரைகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாலக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது 3மே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. மற்ற கீரைகள் எல்லாமே வந்து நல்லது தான், பட் இருந்தாலும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கீரை தான். ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே முழு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை விடுறதுனால நமக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்சது குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.